ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் அவரிடமிருந்து எவ்வாறு பேருண்மைகளை சக்திகளை பெற்றேன் என்பதை உணர்த்துகின்றார். பெரும்பகுதியானவர் நாம் தியானம் இருக்கின்றோம், ஆத்ம சுத்தி செய்கின்றோம், எல்லா உணர்வுகளையும் செய்கின்றோம். ஆக ஞானகுரு அவர்கள் இதை பற்றி உணர்த்தும் பொழுது தவம் இருந்தோ வரம் வாங்கியோ யாம் குருநாதரிடமிருந்து சக்தி பெறவில்லை, அடியும் உதையும் திட்டும் வாங்கித்தான் குருநாதரை பற்றிய உண்மை நிலைகளை உணர்ந்தேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் நினைக்கலாம், குருநாதர் அதாவது ஈஸ்வரப்பட்டர் நிறைய சக்திகளை கொடுத்தார், எல்லாவற்றையும் காட்டினார், எங்களுக்கு நீங்கள் எப்படி காட்டுகின்றீர்கள், எங்களுக்கு எப்படி கொடுக்கப் போகின்றீர்கள் என்று நிறைய பேர் நினைக்கலாம். அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகின்றார். ஒரு பக்கமாக ஒரு சுவற்றின் இந்த பக்கமாக நின்று கொண்டு அந்த பக்கம் யாராவது நம் பெயரை சொல்லி திட்ட ஆரம்பிக்கின்றார்கள், தவறான நிலைகளை சொல்லுகிறார்கள் என்றால் என்ன நடக்கின்றது? உடனே அதை கூர்ந்து கவனிக்கின்றோம். நம்மை பற்றி தான் பேசுகின்றார்களா, குறையாக பேசுகின்றார்களா என்று கூர்ந்து கவனிக்கின்றோம். அப்பொழுது என்ன ஆகின்றது? அவர்கள் திட்டியது அனைத்துமே நமக்குள் ஆழமாக பதிவாகின்றது. பதிவானது என்ன செய்கின்றோம்? இந்த அளவுக்கு ஆகிவிட்டதா, இவ்வளவு தூரத்திற்கு என்னை பேசுகின்றாரா, சரி என்ன செய்யலாம் பார்ப்போம் என்று அவரை பற்றியே அடுத்து நாம் தியானிக்க ஆரம்பித்து வருகின்றோம். அவரோடு சண்டைக்கு போவதற்கும், அவரை எப்படி என்ன செய்வது, என்ன இப்படி பேசின அவனை சும்மா விடுவதா, என்னென்ன வகைகளில் எல்லாம் அவருக்கு இடைஞ்சல் செய்யலாம் என்று இப்படித்தான் நாம் எண்ண தொடங்குகின்றோம். இதற்கு காரணம் என்ன என்றால் அதையும் குரு இங்கே நமக்கு புரிய வைக்கின்றார். நமக்குள் இருக்கும் காந்த புலன், நம்முடைய புலனறிவு என்று சொல்லுகின்றமே ஐம்புலன்கள், அதிலே எந்த பக்கமாக எதன்பால் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோமோ அந்த உணர்வலைகள் தான் நமக்குள் பதிவாகின்றது. இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு சொல்லி மிகவும் முக்கியமானது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நம்மை பற்றி அவர் பேசத் தொடங்குகின்றார், தவறாக சொல்லுகின்றார் என்று நம்முடைய முழு கவனமும் அங்கே செல்லுகின்றது. காந்த புலனறிவுகள் அவருடைய உணர்வலைகளை இழுத்து கவர்ந்து நம்மை உணரும்படி அறியும்படி அதையே நாம் இயக்க சக்தியாக மாற்றி வருகின்றோம். அப்படி இழுத்து கவர்ந்த உணர்வலைகள் மீண்டும் மீண்டும் அவர் என்னை இப்படி பேசினார், அவர் சும்மா விடுவதா, என்னை இப்படி பேசினார், எப்படியெல்லாம் பேசினார் என்று அதையே தியானம் செய்கின்றோம். ஆக இது போன்றுதான் குருநாதரை ஆரம்பத்திலே நான் வெறும் பித்தரை போன்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் வெளியிலே அப்படித்தான் காட்சி தருவார். ஆனால் பல முறையில் அவர் சொல்லும் பொழுது அவர் எத்தனை நிலைகள் என்னிடம் வெளிப்படுத்துவார் என்று ஞானகுரு சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்ளாதபடிதான் இருந்தேன். காரணம், ஏற்றுக்கொள்ளாதபடி என்றால் அவர் சொல்வது எனக்கு புரிவதில்லை. ஈஸ்வரப்பட்டர் அவர் எத்தனை பாஷைகளிலே பேசுவார். இப்பொழுது ஞானகுரு, அதாவது நான் பேசும்போதும் நீங்கள் சில நேரம் சாமி சொல்வது ஒன்றும் புரியவில்லை, ஒன்றுமே அர்த்தமாகவில்லை சாமி என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். நீங்கள் சொல்வதை திரும்ப கூட சொல்ல முடியவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் அல்லவா? இதை போலத்தான் குருநாதர் உடலோடு இருக்கும் பொழுது எனக்கு உபதேசிக்கும் பொழுது அது எல்லாமே என் செவிகளிலே அது கேட்டாலும் கூட ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு பாஷையிலே பேசுவார். கன்னடத்திலே பேசுவார், மலையாளத்திலே பேசுவார், சில நேரம் தமிழிலே பேசுவார், சில நேரம் தெலுங்கிலே பேசுவார். உலகத்தில் எத்தனை பாஷைகள் உண்டோ அத்தனை பாஷைகளும் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லுவார். எங்கே புரிந்து கொள்வது? சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்வார்? சொல்வதெல்லாம் தெரிகிறதாடா என்று பலமுறை என்னிடம் கேட்பார். தெரிகிறது என்று சொன்னால் சரி அதை நீ சொல் என்பார். தெரியவில்லை என்று சொன்னால் ஏன் தெரியவில்லை என்று கேட்பார். எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டுக்கும் நான் விடை சொல்ல வேண்டும். இப்படித்தான் என்னை எல்லாவற்றிலும் சிக்கலிலே மாட்ட வைத்து பல இம்சைகளை கொடுத்தார் குருநாதர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடி வேறு கொடுப்பார். அப்படி அடி கொடுத்து பல பல வகைகளில் என் கவனத்தை அவர்பால் திருப்பச் செய்து, எப்படி நாம் இந்த பக்கம் நிற்கின்றோம், நாம் இருப்பது தெரியாமல் ஒருவர் நம்மை பற்றி அந்த பக்கம் குறையாக பேசுகிறார் என்றால் எப்படி கூர்ந்து நாம் கவனிக்கின்றோமோ இது போன்றுதான் குருநாதர் ஒவ்வொரு அடியும் கொடுத்து என் கவனத்தை அவர்பால் திருப்பச் செய்து குருநாதர் என்ன சொல்லுகின்றார் என்று உற்று கவனிக்கும்படி செய்து அப்படிப்பட்ட உணர்வின் நிலைகள் கொண்டுதான்
அவர் சொல் வாக்கினை எனக்குள் பதியவே செய்கின்றார். இப்படி பதிவு செய்த அந்த உணர்வின் தன்மையை நான் அவரை கூர்ந்து பார்த்து அடுத்தாற்போல் அடித்து விடுவாரோ, திட்டி விடுவாரோ, நம்மை எப்படியாவது பிடித்து விடுவாரோ என்று இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டுதான் அவருடைய சொல்லுக்குள், ஈஸ்வரப்பட்டுடைய சொல்லுக்குள் என்னுடைய எண்ணத்தை செலுத்தி, அப்படி என்னுடைய எண்ணத்தை அவருடைய சொல்லுக்குள் நான் செலுத்தும் பொழுது அவரின் ஆற்றல் மிக்க நிலையை எனக்குள் பதிவு செய்கின்றார். குருநாதர் எனக்கு இப்படித்தான் அவருடைய ஆற்றல்களை கொடுத்தார். அடி வாங்கி, திட்டு வாங்கி, உதை வாங்கித்தான் இப்படி நான் பதிவு செய்தேன். ஏனென்றால் மெய் ஞானி அவருடைய வழியில் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் இப்படித்தான் கொடுத்தார். ஆக ஜபம் இருந்தோ வரம் வாங்கியோ நான் அவரிடம் எதையும் வாங்கவில்லை. ஜபம் இருந்து, தவம் இருந்து, வரம் இருந்து அதை எடுத்ததும் இல்லை. அவர் உணர்வின் ஆற்றலை எனக்குள் பதிவு செய்ததைத்தான் அவர் சென்ற வழிகளிலேயே அதன் பின்னாடி அவர் உடலை விட்டு சென்ற பின் நான் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவரின் ஆற்றல் மிக்க சக்தியை நான் உணர முடிந்தது. அந்த ஆற்றலின் சக்தியைத்தான் உங்களுடனும் நான் இப்பொழுது பரிமாறிக்கொள்ள முடிகின்றது, வெளிப்படுத்தவும் முடிகின்றது. விண்ணுலகத்தின் தன்மையும் மண்ணுலகத்தின் தன்மையும், மண்ணுலகத்தில் விளைந்த சக்திகள் மனித உடலுக்குள் உயிரால் இயக்கப்பட்டு மனிதனுக்குள் அது எவ்வாறு விளைந்தது என்பதை தெளிவாக உணர்த்தினார் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர். அவர் அதை உணர்த்தினாலும் அந்த உணர்த்திய வழிகளிலே நான் அவரை பின்பற்றச் செய்வதற்கு, அவர் சொன்னதை கடைபிடிக்க அந்த வழிகளினாலே நான் செல்வதற்கு எத்தனையோ வழிகளை கையாண்டார். அதைத்தான் அடித்தார், உதைத்தார், திட்டினார், எத்தனையோ பல இன்னல்களுக்கு, இம்சைகளுக்கு ஆளாக்கினார். அதன் வழிதான் அவருடைய உணர்வுக்குள், அவருடைய நினைவுக்குள், அவருடைய சொல்லுக்குள் ஊடுருவி அவருடைய ஆற்றலை நான் நுகர முடிந்தது, கவர முடிந்தது, வளர்த்து கொள்ள முடிந்தது. நீங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே இதை சொல்லுகின்றோம். எனக்கு கஷ்டத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, அடி கொடுத்து, உதை கொடுத்து உணர்த்தினார். உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் துன்பங்களை சந்திக்கின்றீர்களோ அல்லது இன்னல்களை நீங்கள் சந்தர்ப்பத்தில் உங்கள் மீது அது மோதுகின்றதோ, துயரங்கள் உங்கள் மீது மோதுகின்றதோ, சில நேரம் நீங்கள் சொல்லுகின்றீர்களாலும் அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனைகள் வருகிறது. அந்த நேரத்திலே உங்களுடைய நினைவை குருவின்பால், மகர்ஷிகளின்பால், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரின்பால், ஞானிகளின்பால் நினைவை செலுத்தி அவருடைய சொல் ஆற்றல்களை, அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உயர்ந்த சக்திகளை நீங்கள் பெறக்கூடிய தகுதியாக அதை அமைத்துக் கொள்ளுங்கள். அதன் வழி சென்றால் எளிதில் அந்த ஆற்றலை பெற முடியும், அதை வளர்த்து கொள்ள முடியும். அவர் சொன்னது போன்று நுகர்ந்த உணர்வுகள், விண்ணுலக ஆற்றலும் மண்ணுலக ஆற்றலும் பூமிக்குள் விளைந்த சக்திகளும் நம் உயிரால் இயக்கப்பட்டு எப்படி நமக்குள் விளைகின்றது, எப்படி அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்றது, அடுத்த நிலையை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் எமக்கு தெளிவாக்கிய நிலைகளில் நீங்களும் வானையில், புவியியல், உயிரில் என்ற அடிப்படையில் உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளை ஒளியாக மாற்ற முடியும். அப்படி மாற்றி அழியா ஒளி செய்தும் நீங்கள் பெற வேண்டும், பிறவில நிலை அடைய வேண்டும் என்பதற்கு குரு உணர்த்திய உண்மைகளை, அவர் எமக்கு உணர்த்திய வழிகளை, அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதை சொல்கிறேன் என்று ஞானகுரு தெளிவாக நமக்கு இதில் வழிகாட்டுகின்றார்கள்.